திருச்சி மாநகரில் காவிரி நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஊரில் வாழ்ந்து வந்த ரத்னாவதி என்ற பக்தை நிறைமாத கர்ப்பிணியாக தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு துணையாக இருக்க வேண்டிய கணவனோ வெளியூர் சென்றிருந்தார். பிரசவ உதவிக்கு வரவேண்டிய அவளது தாயோ காவிரியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் ஆற்றின் மறுபுறம் தவித்துக் கொண்டிருந்தாள். நள்ளிரவு நேரம் இடி முழங்க மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென ரத்னாவதிக்கு பிரசவ வலி தாங்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டது. அவளுக்கு அருகில் ஒரு சிறு விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. உதவிக்கு அழைக்க அருகில் யாரும் இல்லை. உடலெங்கும் நடுக்கம் ஏற்பட்டது. உயிரை பிளக்கும் அளவுக்கு வலியும் இருந்தது. கடவுளே, அனாதையாய் அலறுகிறேனே, எனக்கு தாயும் நீ தந்தையும் நீ என்றுதானே உன்னை நம்பினேன். இன்று என் உயிர் பிரியும் வேளையில் என் கைப்பிடிக்க ஒரு உறவும் இல்லையே ஈசா என்று கதறினாள். பக்தையின் கதறல் கைலாயத்தை எட்டியது. அகில உலகையும் ஈன்றெடுத்த அந்த ஆதிசிவன் தன் பக்தைக்காக தானே தாயாக மாறத் துணிந்தார். திருநீறு பூசிய நெற்றி, சுருக்கங்கள் விழுந்த முதிய முகமானது ரத்னாவதியின் தாயின் உருவத்திலேயே மலையில் நனைந்தபடி அவள் இல்லம் புகுந்தார் இறைவன். வலியால் கண்கள் சொருகி கிடந்த ரத்னாவதி அம்மா என்று முணங்கினாள். அப்போது ஒரு குளிர்ந்த கரம் அவள் நெற்றியை தடவியது. பயப்படாதே மகளே, உன் தாய் வந்துவிட்டேன் என்றார் இறைவன். அந்த வினாடி பிரபஞ்சத்தையே ஆளும் அந்த திருக்கரங்கள் ஒரு சாதாரண மருத்துவச்சியின் கரங்களாக மாறி அவளுக்கு பணிவிடை செய்தார் இறைவன். அவளது வியர்வையை துடைத்தார். முதுகு தண்டை தடவி கொடுத்து வலியை தாங்கும் தெம்பை கொடுத்தார். ஒரு தாயால் கூட செய்ய முடியாத அத்தனை நுணுக்கமான உதவிகளையும் அந்த பரம்பொருளான ஈசனே செய்தார். சிறிது நேரத்தில் அந்த இல்லத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. இறைவனே குழந்தையை கையில் ஏந்தி தொப்புள் கொடியை அறுத்து நீராட்டி ரத்னாவதியிடம் கொடுத்தார். ஒரு தாயின் பூரண அன்பை அந்த பக்தை அங்கே உணர்ந்தாள். காலை விடிந்தது. வெள்ளம் வடிந்தது. ரத்னாவதியின் உண்மையான தாய் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்தாள். மகளே, ஆற்றில் வெள்ளம் வந்து விட்டதே, உன்னை யார் கவனித்துக் கொண்டார் என்று அழுது கொண்டே கேட்டாள். குழப்பமடைந்த ரத்னாவதி, அம்மா, என்ன உளறுகிறாய்? நீதானே நேற்று இரவு எனக்கு பிரசவம் பார்த்து சமைத்து போட்டு குழந்தையை தாளாட்டினாய். இப்போது ஏன் இப்படி பேசுகிறாய் என்றாள். அடுத்த நிமிடம் வீட்டின் வேலை செய்து கொண்டிருந்த அந்த முதியவள் மெல்ல மறைந்தாள். வானில் பேரொளி தோன்றியது. ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அன்னை மட்டுவார் குழலியுடன் காட்சி கொடுத்தார். உன் பக்திக்கு நான் கட்டுப்பட்டேன் மகளே, உன் தாயாக நானே வந்தேன் என்று அசரீரி ஒலித்தது. தன் பிரசவ வழியில் தன் உடலை தொட்டு தூக்கியது அந்த சடைமுடி ஈசன்தான் என்று தெரிந்ததும் ரத்னாவதி அப்படியே தரையில் விழுந்து வணங்கினாள். கைலாயத்தில் அமர்ந்து ஆணையிடும் இறைவன் ஒரு ஏழை பெண்ணிற்காக பிரசவம் பார்க்கும் செவிலித்தாயாக மாறியதால் அன்று முதல் அவர் தாயுமானவர் ஆனார். உங்களுக்கும் சிவன் பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.